சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ மகா, வேலையில ஏதாவது பிரச்சனையா? அந்த அஸ்வின் ஏதாவது உனக்கு தொல்லை கொடுத்தாரா? அதனால முடியாம தான் வேலையை விட்டியா? வேற என்னமா காரணம்? உன் மாப்பிள்ளைய எப்படி வெளியில கொண்டு வந்தேன்னு என்கிட்ட கேட்டல. நான் என் ஓனரோட பையன் கிட்ட போய் என் புருஷன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அவர் வெளியில விட்டுருங்கன்னு சொன்னேன். உன் புருஷன் வெளியில வரணும்னா அதுக்கு ஈட உன்னால என்ன தர முடியும்னு கேட்டார். உன்னுடைய வேலையை நம்பிதானே உன் குடும்பம் இருக்கு. அந்த வேலையை ரிசைன் பண்ண நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். நான் என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு நின்ன. இதுக்கு மேலேயும் தயங்கி நின்னா அவர் மேல கேஸ் ஆயிடும், அவர் வேலையும் போயிடும். என்னோடது பிரைவேட் வேலை தானே. இந்த வேலை போனா இன்னொரு வேலை. ஆனா அவருக்கு கவர்மெண்ட் வேலை இல்ல. ஒரு சின்ன ரீமார்க் வந்தா கூட அவர் கெரியரையே பாதிச்சிடும். அது மட்டும் இல்லாம கேஸ் ஃபைல் ஆயிட்டா அவர் லஞ்சம் வாங்கினதா அவர் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவரை விட எனக்கு வேலை முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுமா. அதான் நான் வேலையை விட்டுட்டேன். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கடி. ஏ மகா, ஏண்டி இப்படி பண்ண? இந்த வேலைய எவ்வளவு உயிரா நினைச்சுன்னு எனக்கு தெரியும். அப்பா இடத்துல இருந்து இந்த வீட்டை காக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வேலையை மட்டும் விட மாட்டேன்னு சொல்லி 4 கிழமை பார்க்காம ஓடுவியே. என்னைக்குமே உன் சொந்த விருப்பு வெறுப்பு பத்தி கவலைப்பட்டதே இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் அலங்காரமா தான் இருக்காங்க. ஆனா நீ அப்படி எந்த செலவும் பண்ணாம ஒவ்வொரு காசையும் சிக்கனமா இருந்து எங்களுக்காக தானே செலவு பண்ணிருக்க. எங்களை படிக்க வைக்கணும், எங்களை ஆள் ஆக்கணும்னு தானே உன் நினைப்பெல்லாம் இருந்திருக்கு. உன் எதிர்காலத்தை பத்தி நீ ஒரு நொடியும் நினைச்சு பார்த்ததே கிடையாது. கல்யாணம்னு முடிவு பண்ணப்போ உன் சம்பாத்தியத்தை ஏன் வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு மாமா கிட்ட அப்பவே சொன்னியே. இந்த வேலைய நீ எங்களுக்காக விட்டுருந்தன்னு சொல்லியிருந்தா கூட அது எங்களை பெருசா பாதிச்சிருக்காதுக்கா. ஏன்னா நீ எங்களுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்க. கடைசியா இந்த வேலையும் எங்களுக்காக விட்டுட்டேன்னு நாங்க அதை சாதாரணமா எடுத்திருந்திருப்போம். ஆனா மாமாக்காக விட்டேன்னு சொன்ன பாத்தியா? இவ்ளோ நாள் நீ கோவப்பட்டதெல்லாம் பார்த்து எங்களுக்கே எரிச்சலா இருந்துச்சு. ஆனா மாமா மேல நீ எவ்வளவு உயிரா இருக்கேன்னு இப்ப புரியுதுக்கா. இது நாள் வரைக்கும் நாங்க உன் மனசு நோகுற மாதிரி என்னென்னவோ பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருக்கா. என்னை எப்படி வெளியே கொண்டு வந்தேன்னு மாமா கேட்டார்ல, அவர்கிட்ட நீ ஏங்க உண்மையை சொல்லவே இல்ல? நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்காக நான் இந்த வேலையை விட்டேன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவரால தாங்கிக்க முடியாது. பேங்க்ல அஸ்வின் என்ன திட்டினாருங்கிறதுக்காகவே அஸ்வின் இவர் கை நீட்டி அடிச்சிருக்காரு. அஸ்வின் என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா என்ன இலக்கு வேணாலும் அவர் போவாரு. மறுபடியும் நான் அவரை சிக்கல்ல மாட்டி விடக்கூடாதுல்ல. என்னதான் படிச்சிருந்தாலும் பதவியில இருந்தாலும் எனக்கு ஒண்ணுனா
அவரோட நிதானத்தை அவர் இழந்துருவாரு. இப்போதைக்கு இது எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம். அதனாலதான் நான் இதை மறைச்சேன். அக்கா, ஆனா மாமாக்கு தெரியாம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? உடனே இன்னொரு வேலை கிடைக்கணும். இப்ப வாங்குற சம்பளமும் அதே மாதிரி கிடைக்கணும். அது நினைச்சாதான் எனக்கு பதட்டமாவே இருக்கு. நீ ஏக்கா கவலைப்படுற? நீ என்ன படிக்க வச்சிருக்க. நல்ல சம்பளத்துக்கான வேலைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை தான் வேணும்னா நாளைக்கே நான் சேர்ந்துருவேன்க்கா. நீ எதுவும் கவலைப்படாதக்கா. வீட்டை நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆமாக்கா, படிப்பு என்னக்கா பெரிய படிப்பு? படிச்ச வரைக்கும் போதும். நானும் வேலைக்கு போறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்க்கா. நீ கவலைப்படாம இரு. பைத்தியங்களா? உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு நான் வீட்டுல இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எப்படியும் வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இங்க பாராக்கிலா, என்ன கஷ்டம் வந்தாலும் படிப்பை மட்டும் நீ எப்பவுமே விட்டுறக்கூடாது. கோகிலா, நீ நினைக்கிற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக நீ ஃபுல்லா ட்ரை பண்ணு. வீட்டை நான் பாத்துக்கிறேன்டா. ஏண்டி, நடந்தது எல்லாமே உங்க ஓனருக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவர் வந்ததும் மறுபடியும் உனக்கு வேலை கிடைச்சிரும்டி, நீ கவலைப்படாத. இல்லம்மா, அவர் பையன் இந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு. ஓனர் என்ன பண்ணுவாரு? கடவுள் ஏன் இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கறாரு? எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு கடவுள் சக்தியை தான் கொடுக்கணும். நீ கவலைப்படாதடி, என் மனசறிஞ்சு சொல்ற. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி. நீ மறுபடியும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ்வமா?